பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது. கடந்த 4 மாதத்துக்கு முன்பு பஜாஜ் ஃபைனான்ஸில் இருந்து பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து லோன் சாங்ஷன் ஆகியுள்ளது என தெரிவித்தனர். நான் தற்போது எனக்கு லோன் தேவையில்லை என தெரிவித்தேன். கடந்த 2 மாதத்திற்கு முன்பும் இதே போன்று கேட்டனர். அப்போதும் இதே பதில் கூறினேன். டிசம்பர் மாதத்திலும் கேட்டனர். 1 மாதம் கழித்து வருவதாக தெரிவித்தேன். 1 மாதம் கழித்து நெல்லை பஜாஜ் ஃபைனான்ஸ் போய் கேட்டவுடன் உடனே வங்கி பாஸ்புக், ஆதார் எண், பேன் கார்டு என ஆய்வு செய்துவிட்டு உடனே லோன் சாங்ஷன் செய்தனர். விக்னேஷ் என்பவர் கள ஆய்வு செய்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின் லோன் தரவில்லை. ஃபோன் செய்து கேட்ட போதும் சரியான பதில் இல்லை. இது சம்பந்தமாக கடந்த 22/1/2024 எனக்கு லோன் வழங்கக்கூடாது என தடுத்த நபர்களின் பெயர், ஃபோன் நம்பரும் கேட்டு மனு அனுப்பினேன். இன்று வரை எந்த பதிலும் இல்லை. மனுவின் நகலும் கூறிய ரசீதும் தகவலாக இணைத்துள்ளேன். எனக்கு லோன் தரக்கூடாது என தடுத்துள்ள நபர்களுக்கு கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் 2005ஆம் ஆண்டு முதல் 2018 வரை மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு கடனாக 16 லட்சம் கோடி தந்துவிட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றி கேள்வி கேட்கவோ வழக்கு தாக்கல் செய்யாத கபோதிகளாக உள்ளவர்களை எனக்கு லோன் தடுப்பது கேவலமான செயல். தற்போது 14/12/2022 திடீர் அமைச்சர் 10 லட்சம் கோடி வாராகடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என பார்லிமென்றில் தற்போதுள்ள நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். தினமலர் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கேள்வி கேட்கவோ வழக்கு தாக்கல் செய்ய முடியாத கபோதிகள் எனக்கு லோன் வழங்கக்கூடாது என தடுத்து உள்ள செயல் ஈனர்கள் கூட்டம் என்பதை விட வேறு என்ன சொல்வது? வழக்கு தாக்கல் 2018ஆம் ஆண்டு முதல் இது போன்ற பல கபோதிகள். நான் எங்கு சொன்னாலும், நான் யாரிடம் பேசுகிறேன், எங்கு மனு டைப் செய்கிறேன், எங்கு மனு அளிக்கிறேன், யாரிடம் காய்கறிகள் மளிகை ஜாமான்கள் வாங்குகிறேன் என்றும், வீட்டை விட்டு கிளம்பியவுடன் ஃபோன் செய்து கிளம்பிவிட்டார் என யாருக்கோ பல தகவல் வழங்கினார். இதே போல் இந்த லோன் தகவல் பற்றி ஒரு தகவல். இதனால் என்ன பயன்பெறப் போகின்றனர் சுயநலவாதிகள். இது போன்ற சுயநலவாதிகள் வாசுதேவனர் தலைநடி செண்பகவல்லி தடுப்பணை உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யாமல் உள்ளது. இதை பற்றி இந்த கபோதிகள் கேள்வி கேட்காமல் உள்ளனர். நான் வழக்கு என் WP நம்பர் 12/9/2019 4 மாவட்ட விவசாயிகள் நலம் பெற மனு தாக்கல் செய்துள்ளேன். இதே போன்று திசையின் வழியிலிருந்து சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், திருப்பதிக்கு என தனியார் ஆமணி பேருந்துகள் 42 இயங்கி வருகின்றன. அரசு பேருந்துகள் 3 மட்டுமே இயங்கி வருகின்றன. எனக்கு லோன் தரக்கூடாது என தெரிவித்த கபோதிகள் இதை பற்றி ஏன் கேள்வி கேட்கவில்லை? அரசு கடந்த ஆட்சியில் 2015 முதல் 2019 வரை கடந்த 5 ஆண்டுகளில் புதிய பேருந்துகள் மாவட்டம் வாரியாக, மண்டலம் வாரியாக சரியாக ஒதுக்கப்படவில்லை. திருநெல்வேலி, தூத்துக்குடி மண்டலத்திற்கு புதிய பேருந்து 259 மட்டும். கோயம்புத்தூர் மண்டலத்திற்கு சுமார் 1048 பேருந்துகள். சேலம் மண்டலத்திற்கு 820 பேருந்துகள். சென்னை மண்டலத்திற்கு 1264 புதிய பேருந்துகள். மதுரை மண்டலத்திற்கு 599 பேருந்துகள். கும்பகோணம் மண்டலத்திற்கு சரியான பதில் வழங்கவில்லை. இதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என WP நம்பர் 896/2020 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு பல புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி கேள்வி கேட்க இந்த கபோதிகளுக்கு துணிவும் நேர்மையும் துணிச்சலும் இல்லை. இவர்கள் லோன் தரக்கூடாது என தடுக்கின்றனர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதையும் மறுசுழற்சி இயந்திரம் வைக்கவும் மேற்படி கபோதிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேற்படி கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் நோய்கள் தடுப்பதை தடுப்பதற்கு WP நம்பர் 191/2020 வழக்கு தாக்கல் செய்து நிலுவையில் உள்ளது. தாமிரபரணி 0 பாயிண்ட் முதல் கடலில் கலக்கும் வரை
149 படியும் சரி செய்ய மேற்படி கபோதிகள் யாரும் முன்வரவில்லை. மேற்படி 49 படித்தவர்களின் சரி செய்ய WP நம்பர் 18/312/2018 WP நம்பர் 38/68/2018 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை கல்லூர் முதல் முக்கூடல் வரையிலும் சாலைகள் குண்டு குழியமாக இருந்தது. புகைப்படுத்தும் மண்ணளித்து வழக்கு தாக்கல் செய்ய மேற்படி கபோதிகள் முன்வரவில்லை. மேற்படி குண்டு குழிகளை சரி செய்யவும் வேகத்தடைகளில் வர்ணங்கள் பூசவும் பல இடங்களில் சரி செய்யவும் WP நம்பர் 2551/2000 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று WP நம்பர் 16/14/2018 வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முக்கூடல் முதல் ஆலங்குறை வாசுதேவநல்லூர் செண்பகலை தடுப்பணை சாலை வரை பல இடங்களில் சாலைகள் குண்டுகுழியமாக இருந்தாங்க. வாசுதேவநல்லூர் முதல் தலையணை வரை சுமார் 9 கிலோ மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்திற்கு சுமார் 16 கோடி நிதி ஒதுக்கி முறைகேடு செய்துள்ளனர். அதில் 2 கோடி கூட அவர்கள் யாரும் வேலை செய்யவில்லை. மீதி 14 கோடி ஃபவுண்டேஷன் காங்கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் காங்கிரீட்டே கிடையாது. இது சம்பந்தமாக இந்த கபோதிகளாம் ஒன்றும் கேள்வி கேட்கவும் இல்லை, வழக்கு தாக்கல் செய்யவில்லை. மேற்படி வாசுதேவநல்லூர் 9 கிலோமீட்டர் சாலையை சரி செய்யவும் NIT குளிர் ஆய்வு செய்யவும் WP நம்பர் 170/2019 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தனியார் பள்ளிகள், தனியார் மருத்துவமனைகள் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கும் நர்சுகளுக்கும் முறையான சம்பளம் வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக மேற்படி கபோதிகள் ஒன்றும் கேள்வி கேட்கவில்லை. வெள்ளநீர் கால்வாயில் காங்கிரட் மோசடி, கன்னடியன் கால்வாயில் காங்கிரட் மோசடி என பல இடங்கள் நடைபெற்றது. வழக்கு தாக்கல் செய்த பின் அதெல்லாம் மீண்டும் சரி செய்ய வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நல்ல செயல்களை மேற்படி கபோதிகள் இன்று வரை யாரும் செய்தது கிடையாது. காடு வெட்டி குரு இறந்தபோது மொத்தம் 150 பேருந்துகளை அடித்து உடைத்து நொறுக்கி பொது சொத்துக்களுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளனர். அது சம்பந்தமாக இந்த கபோதிகள் ஒன்றும் கேள்வி கேட்கவில்லை, ஒன்றும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. மேற்படி 150 பேருந்துகளுக்குரிய நஷ்டீடு வழங்க கட்டு WP நம்பர் 180/83 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வெள்ளநீர் கால்வாயில் மோசடி நடைபெற்றுள்ளது. இது சம்பந்தமாக மேற்படி கபோதிகள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, ஒன்றும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. WP நம்பர் 17/697/2014 வழக்கு நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். மக்கள் நலனை முன்னிட்டு தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேச்சியம்மாள் என்கிற மாணவி நாங்குநேரி சாலையில் இறந்து போனார். அவருக்கு உரிய நஷ்டீடு வழங்க கேட்டு WP நம்பர் 29/13/2019 வழக்கு தாக்கல் செய்துள்ளேன், மாணவிகளின் நலனை முன்னிட்டு. அதேபோன்று தனியார் மருத்துவமனையில் நிசாமேரி என்பவர் இறந்து போனார். தற்கொலை செய்து கொண்டார், தூக்கிட்டு கொண்டு. அவருக்கு உரிய நஷ்டீடு வழங்க கேட்டு WP நம்பர் 22/65/2019 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று சாலைகளில் மாடுகள் திரிவதால் ஆங்காங்கு பலர் பலியாகி வருகின்றனர். வாகன ஓட்டிகள் பலியாவதை தடுப்பதற்கு WP நம்பர் 22/07/2019 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற நல்ல காரியங்களை மேற்படி கபோதிகள் இதுவரை செய்ததாக வரலாறு கிடையாது. குடிமராமத்து பணியில் ஆங்காங்கு சரியானபடி குளங்கள் சீரமைக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக WP நம்பர் 17/942/2019 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற நல்ல காரியங்களை மேற்படி கபோதிகள் கையாலாகாத கபோதிகள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை.
பாளை சிவன் கோயில் நிலம் சம்பந்தமாக ஆக்கிரமம் அகற்ற கோரி WP நம்பர் 8802 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பனகுடி ராமலிங்க சுவாமிகள் கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு மற்றும் குத்தகை வசூல் செய்ய WP நம்பர் 7005/2008 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி திருவம்பூர் கொல்லனூர் சாலை குண்டுகுடியாக இருந்தது. WP நம்பர் 5593/2021 வழக்கு தாக்கல் செய்த பின் சாலையை செய்தனர். இது போன்ற நல்ல காரியங்களை இந்த கபோதிகள் யாரும் செய்யவில்லை. களக்காடு நவதேன் கோயில் தெப்பக்குளம் ஆக்கிரமிப்பு செய்து சாலை அமைக்க பார்த்தனர். WP நம்பர் 8808/2008 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது, நிலுவையில் உள்ளது. முன்னீர்பள்ளம் அருகே குளங்கள் ஆக்கிரமிப்பு WP நம்பர் 2105/2021 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. இது ஆக்கிரமிப்பு இன்று வரை அகற்றப்படவில்லை. இது சம்பந்தமாக மேற்படி கபோதிகளும் சுயநலமைகளும் எந்த வழக்கும் தாக்கல் செய்யவில்லை, எந்த வேலையும் செய்யவில்லை. வெள்ளம்குழி தலைமதுகங்கள் கல்லறைக்குறிச்சி காங்கிரட் வரை கன்னடங்கால காங்கிரட் மோசடி WP நம்பர் 21544/2021 இந்த வழக்கு தாக்கல் செய்த பின் மேற்படி காங்கிரட்டை சரி செய்தனர். WP நம்பர் 26/929/2022 அரசுக்கு சொந்தமான டிப்பர் லாரி மற்றும் ரோடு ரோலர்கள் மக்கி வீணாவது சம்பந்தமாக மேற்படி கபோதிகள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, ஒன்றும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. அரசுக்கு சொந்தமான பொருள்களை வீணாவதை தடுப்பதற்கும் உரிய ஏலம் விடுவதற்கும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. நெல்லை சுற்றியுள்ள சாலையை புதியதாக 15 கோடியில் புதியதாக சீர் செய்ய வேலை செய்து வருகின்றனர். அது பழைய பேட்டை முதல் ஈரோடுக்கு பாலம் வரையுள்ள சாக்கடையில் உள்ள பழைய கால்வாயை எடுக்காமல் அதன் மீதே அவர்கள் மழைநீர் வெளியேற விடாமல் தடுப்பதற்காகவும் மக்களை தொல்லை செய்வோம் அந்த பழைய காங்கிரீட் வாய்க்காலிலேயே வாய்க்கால் அமைத்தனர். அதை அகற்ற கோரியும் NIT குடியுரிமை ஆய்வு செய்யும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. திருச்செந்தூர் முதல் திருநெல்வேலி கல்லிடைக்குறிச்சி வரையிலும் சென்னை தொழில்நுட்ப பிரிவு மூலம் புதிய சாலைகள் அமைத்து வருகின்றனர். அதிலும் தரமான முறையில் வேலை செய்யவில்லை. மொத்தம் 181 பாலத்தின் இணைப்பு சாலையை இன்று வரை மேடு பள்ளமாக வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று வரை அவர்கள் தரமில்லாமல் நிலையிலேயே வேலையை செய்து வருகின்றனர். இது போன்ற தரமில்லாத வேலையை மேற்படி கபோதிகள் மனு கொடுத்த வழக்கு தாக்கல் செய்ய ஒன்றும் வரலாறு கிடையாது. WP நம்பர் 92/29/2023 திடீர் தலையணையில் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா அது கையில் எடுத்தாலும் பொலன்னு தெரிஞ்சு போட்டோம். இப்போ தற்போது பெய்த மழையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த காங்கிரீட்டில் பூரா 18 முதல் 25 வரையும் காங்கிரீட் வழியாக தண்ணி அது பாட்டு ஷட்டர் திறந்துவிட்ட மாதிரி உடையாந்துக்கிட்டு இருக்கு. அந்த திடீர் தலை என்றைக்கும் உடைந்து போகக்கூடிய நிலைமையில் உள்ளது. அதை தடுப்பதற்கு NIT குடியுரிமை தள ஆய்வு செய்ய மனு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. இதேபோன்று ரெட்டியார்பட்டி முதல் இட்டேரி பருத்திப்பாடு மூலகரட்டி வரை புதிய சாலை அமைத்தவர்கள், புதிய பாலங்கள் அமைத்தவர்கள் தரமில்லாமல் செய்து முடித்தனர். மேற்படி பணியிடங்களை NIT குடியுரிமை ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே மேற்படி பகல் கொள்ளையர்கள் இரவோடு இரவாக போய் மேற்படி அங்கு சிமெண்ட் கலவை பூசி பெயிண்ட் அடித்து
என்ஐடி குழுவை ஏமாற்றி முடித்தனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உரிய ஆணை வழங்கப்பட்டுள்ளது. உரிய ஆணை வழங்கியுள்ள மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது போன்ற நல்ல செயல்களை செய்வதை தடுப்பதற்கு மேற்படி கவுதிகள் இன்று வரை தொடர்ந்து பலவிதமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் செய்து வருவது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர்களுக்கு நேர்மை துணிவிருந்தால் மேற்படி இந்த மோசடிகள் சம்பந்தமாக மனு அளித்து வழக்கு தாக்கல் செய்து பார்க்கலாம். அதை விட்டு என்னை பின்தொடர்ந்து வருவது மிகவும் கேவலமான செயல். மக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது.